குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஆரம்பத்துலங்க ஷேர் மார்க்கெட்னா, ஏதோ சூதாட்டம்ன்ற மாரி எல்லாரும் சொல்லி, ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ப்ராஃபிட் எடுத்தோனே, சரி ஓகே நம்ம பெருசா பண்ணா நெறைய கிடைச்சிரும்னு சொல்லி, பெரிய லெவல்ல பண்ணி நெறைய அடி வாங்குனேங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நானும் நெறைய பேர தேடி இருக்கேன். ஒரு 6 கோர்ஸ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைன ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு மேல வந்தா பை பண்ணுங்க. இதுக்கு கீழ வந்தா செல் பண்ணுங்கன்னு வெறும் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியாதுங்க. எங்க வாங்கணும், எங்க விக்கணும் அப்படிங்கலாம் தெரியாது. நெறைய போய் நெறைய ஏமாந்தேங்க. உங்க கோர்ஸ படிக்கிறதுக்காக வந்தப்ப, ஜாயின் பண்ணப்ப, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீட்டெயில்டா குடுத்திருந்தீங்க. 2வது அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப கேட்டாலும் ரொம்ப ஈஸியா புரியிற மாரி சொல்லிக் குடுக்குறீங்க. என்ன டவுட் கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அப்படியே தட்டு தடுமாறி நிக்கிறப்போ கூட உங்களோட அந்த ஸ்பீச் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அத கேட்டதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. எல்லா விஷயமும் நமக்குள்ள தான் இருக்கு. அத பத்தி நம்ம தேடாம, வெளியில போய் தேடிக்கிட்டு அவங்க குறை சொல்றாங்க, இவங்க குறை சொல்றாங்க, சாமி குத்தமா, ஜாதகத்த பார்க்க இப்படி இருந்துட்டேன். நேத்து உங்க வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்குள்ள ஒரு ரொம்ப தன்னம்பிக்கை வந்துருச்சுங்க. ஆனா, இந்த உங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, என்னடா வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுதே! இப்படியே இருந்தா நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்ன்ற பயம் வேற. ஃபேமிலி நம்மள நம்பி இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சுங்க. ஏன்னா இன்கம் பத்தாதுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு தான் ஷேர் மார்க்கெட்ல வந்து அதுல நெறைய தொலைச்சாச்சுங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். என்ன காரணம்னா, ரொம்ப எளிமையா புரியுது. மார்க்கெட்னா இப்படிதான். அது நம்மள வந்து எங்கேயும் கொண்டு போய் கீழ விடாது. நம்மள அது காப்பாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை பெருசா வந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா, வழியே தெரியாம இருந்தப்ப ஏதோ ஒரு வழிய காட்டுறத விட, வாங்கப்பா அந்த வழியில வாங்கன்னு சொல்லி கூட கூட்டிட்டு போறீங்கல்ல, அதுக்காக தாங்க. ரொம்ப நன்றி மேடம்.